வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு தென்றல் யூகே சேனல். நான் உங்கள் விஜய். இந்த யுக்ரைன் செர்னோபில் சீரீஸில் அடுத்த எபிசோடு ரெடி ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் லேட் தான் ஆயிருக்கு, பட் ஆனால் இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம், ஏன்னா இதுக்கு நிறைய தகவல்கள் நான் எடுக்க வேண்டியதாக இருந்தது. ஸோ இப்போ அந்த தகவல்லாம் எடுத்து உங்களுக்காக இந்த எபிசோட் நான் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறது செர்னோபில் மியூசியம். இது யுக்ரைனில் கீவ் நகரத்தில் இருக்குது. செர்னோபில் நம்ம இன்னும் போகவே இல்லை, ஆனால் அந்த செர்னோபில் மியூசியம் பார்த்துட்டு போனோன்னா அங்கே செர்னோபில் போகும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் புரியும் அப்படிங்கிறதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன். ஆனால் இப்போ உங்களுக்கு செர்னோபில் மியூசியமை முதல்ல சுற்றி காட்டுறதுக்கு முன்னாடி செர்னோபிளில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு சொன்னாதான் இங்கே மியூசியமில் நிறைய விஷயம் இருக்கிறது உங்களுக்கு புரியும். இது புரிஞ்சாதான் நம்ம அடுத்தது செர்னோபில் எபிசோட்ஸ் நம்ம போடும்போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்லாவே தெளிவாக தெரியும். அதனால் இப்போ நம்ம முதல்ல இந்த எபிசோடில் ஃபஸ்ட்டு செர்னோபிளில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் குயிக்காக உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். 1972 சோவியத் ரஷ்யா செர்னோபில் நியூக்ளியர் பவர் பிளான்ட், அதாவது செர்னோபில் அணு உலை கட்ட ஆரம்பித்து 1977 முதல் ரியாக்டர் தொடங்குறாங்க. அதை தொடர்ந்து 1978, 1981, 1983ன்னு இரண்டாவது, மூன்றாவது, நான்காவது ரியாக்டர் அப்படியே தொடங்கிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. அப்படியே 1986லேயும் 5/6 ஆரம்பிக்கிறதுக்கு கட்டுமான பணி போயிட்டு இருந்திருக்கு. எல்லோரும் நினைக்கிற மாதிரி செர்னோபில் அணு உலை செர்னோபில் நகரத்தில் இல்லை. செர்னோபில் நகரத்தில் இருந்து 17 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. அதாவது உக்ரைன் தலைநகர் கீவ் நகரத்தில் இருந்து 100 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. செர்னோபில் அணு உலை இருக்கிற ஊர் பேர் பிரிப்பியத். இந்த பிரிப்பியத் நகரம் இந்த அணு உலை ஊழியர்களுக்காகவே பிரத்யேகமாக கட்டப்பட்ட நகரம். பிரிப்பியத் அப்படிங்கிற ஆற்றின் கடற்கரையில் அமைக்கப்பட்ட நகரம்தான் இந்த பிரிப்பியத். 50,000 பேர் வாழ்ந்த இந்த நகரத்தில் 20 பள்ளிக்கூடங்கள், 400 படுக்கைக்கு மேல் இருந்த ஒரு பெரிய மருத்துவமனை, 25 ஷாப்பிங் மால், 27 ரெஸ்டாரண்ட், 2 பெரிய ஸ்டேடியம், 10 ஜிம், 3 பெரிய ஸ்விம்மிங் பூல், 35 பிளே கிரவுண்ட், பார்க், ஒரு ரயில்வே ஸ்டேஷன், 167 பஸ்ஸஸ்னு ஒரு நகரத்திற்கு தேவையான அனைத்து வசதிகளோட இந்த நகரம் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுச்சு. 1970 உருவாக்கப்பட்ட நகரம் 1979 சிட்டி ஸ்டேட்டஸ் வாங்கியிருக்கு. விபத்து நடந்த அன்னைக்கு, அதாவது 26 ஏப்ரல் 1986 அன்னைக்கு யூனிட் 4ல் ஒரு சோதனை முயற்சி பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன ஆராய்ச்சின்னு வச்சுக்கலாமே. ஆனால் அந்த ஆராய்ச்சி தவறாக முடிஞ்சு அந்த யூனிட் 4உடைய மெயின் கோர் வெடிச்சிருச்சு. அந்த விபத்தில் உயிரிழந்தது 2 பேர்னு சொன்னாலும் அதிலிருந்து வெளியான ரேடியேஷன், அதாவது கதிர்வீச்சு காரணமாக ஆயிரக்கணக்கில் பலர் உயிரிழந்திருக்காங்க. இன்றளவும் அந்த கதிர்வீச்சும் அதன் பக்க விளைவுகளும் இருந்துட்டு தான் வருது. Внимание, внимание! Внимание, внимание! Внимание, внимание! Уважаемые товарищи! Городской совет народных депутатов сообщает, что в связи с аварией на Чернобыльской атомной электростанции в городе Припяти складывается неблагоприятная радиационная обстановка. Партийными и советскими органами, воинскими частями принимаются необходимые меры. Однако, с целью обеспечения полной безопасности людей и в первую очередь детей возникает необходимость провести временную эвакуацию жителей города в пункты Киевской области. 26 ஏப்ரல் 1986 அன்னைக்கு இரவு 1:30 மணிக்கு இந்த விபத்து நடந்திருக்கு. இந்த விபத்து நடந்து 36 மணி நேரத்தில் பிரிப்பியத் நகரத்தின் மக்கள் 50,000 பேரையும் வெளியேற்ற ஆரம்பிச்சிருக்காங்க. வெறும் 3 மணி நேரத்தில் அத்தனை மக்களும் வெளியேற்றப்பட்டாங்க. 3 நாளில் திரும்பி வந்துடலான்னு சொல்லி தான் அவங்கள வெளியேற்றினாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்களால திரும்பி போகவே முடியலை. இன்றைக்கி 35 வருஷம் ஆச்சு அந்த விபத்து நடந்து. இப்போ பிரிப்பியத் நகரம் ஒரு கோஸ்ட் டவுனாக மாறியிருக்கு. அனைத்து கட்டிடங்களையும் இப்போ இயற்கை ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லலாம்.
இந்த ஷெர்னோபில் மியூசியம் 1992 ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மியூசியம் இருக்கிற பில்டிங் ஒரு காலத்தில் தீயணைப்புத்துறைக்கு சொந்தமானதாக இருந்திருக்கு. இப்போ இந்த மியூசியமில் ஷெர்னோபில் அணு உலை விபத்து பற்றின அனைத்து விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். எனக்கு இந்த மியூசியம் மேனேஜர் அம்மா ரொம்ப உதவி பண்ணாங்க. ஒரு இங்கிலீஷ் கைடு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. அவங்க கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் இந்த மியூசியமை சுற்றி காமிச்சாங்க. நான் அதை முடிஞ்ச அளவுக்கு சுருக்கமாக இந்த அரை மணி நேரத்தில் உங்களுக்கு சொல்ல முயற்சிக்கிறேன். நீங்கள் இப்போ இந்த ஷெர்னோபில் மியூசியம் சுற்றி பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் 2 வகை இருக்குது. ஒன்று, நீங்கள் அங்கே போயிட்டு நேராக போயிட்டு நீங்கள் பே பண்ணி டிக்கெட் எடுத்துகிட்டு அங்கே டிக்கெட் எடுக்கும் போதே இந்த ஒரு சின்ன ஆடியோ டிவைஸ் மாதிரி கொடுக்குறாங்க. அதில் உங்களுக்கு நீங்கள் ஒவ்வொரு இடத்துல நீங்கள் போயிட்டு அந்த ஆடியோ டிவைஸ் நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். என்ன மொழியில் நீங்கள் வேணுங்கிறதையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அங்கே இங்கிலீஷ் இருக்குது, ஸோ இங்கிலீஷ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இங்கிலீஷ் கைடு உங்களுக்கு பர்சனலாக உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி அந்த மியூசியமுக்கு வந்து ஒரு மெயில் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு இங்கிலீஷ் கைடு ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு பர்டிகுலர் டேட்டில் தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். நீங்கள் போகும்போது கண்டிப்பாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ அதுக்கு நீங்கள் கொஞ்சம் முன்கூட்டியே அப்பாயின்மெண்ட் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கைடு உங்களுக்கு அவைலபிளாக இருப்பாங்க. அப்படி இல்லை, உங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ண டைம் இல்லைன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஆடியோ டிவைஸ் நீங்கள் வாங்கி அதை நீங்கள் போய் கேட்டுக்கலாம். அது ஒரு சின்ன டெலிஃபோன் மாதிரி இருக்குது. அதை நீங்கள் அந்த டிவைஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் அதை யூஸ் பண்ணி பார்க்கல, பட் ஆனால் அவங்க யூஸ் பண்ணுறதை மற்றவங்க பண்ணுறதை நான் பார்த்தேன். ஸோ அது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஷெர்னோபில்ல இருந்த ஒரு ஆப்பிள் ட்ரீ வித் ஆப்பிள்ஸ், அந்த பிக்சரை தான் இந்த ஸ்டார் கேஸில் ஒட்டியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குற போர்டு எல்லாமே அங்கே இருந்து எவாக்குவேட் ஆக்கப்பட்ட வில்லேஜஸ் அண்ட் டவுனோட நேம் போர்டு தான் அது. இப்போ நம்ம என்ட்ரன்ஸ்லேருந்து மேலே வந்ததுக்கப்புறம் இங்கே 3 ரூம் இருக்குதுங்க. இதில் முதல் ரூமில் தான் நம்ம இங்கே இருக்கோம். இந்த ரூமில் மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஃபயர் சர்வீஸ் யூஸ் பண்ண ஹோஸ், அப்படியே வாட்டர் ஹோஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து மேலே மாட்டி வச்சுருக்காங்க. இதோட சிக்னிஃபிகண்ட் என்னென்னா லிக்விடேஷன் ப்ராசஸில் யூஸ் பண்ண வண்டியில் இருந்த ஒரு ஹோஸ் மாதிரி தான் தெரியுது. அவங்க அப்படி தான் சொன்னாங்க. இங்கே என்ட்ரன்ஸ்லேயே ஃபயர் ஃபைட்டர்ஸ்க்கான ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க, அந்த ரேடியேஷன் பாதிப்பு இருக்குதுன்னு தெரியறதுக்கு முன்னாடி அவங்களோட நார்மலான ட்ரெஸ் எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் அவங்க என்ன மாதிரியான ஏப்ரன்ஸு, ஷூஸு, என்ன மாதிரியான ப்ரொடெக்ஷன்லாம் அதுக்கப்புறம் அவங்க யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த என்ட்ரன்ஸில் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது ஷெர்னோபில் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டுடைய ஒரு 3D மாடல்னு சொல்லலாம். இந்த மாடல் பற்றின விஷயங்கள் நம்ம கைடு நமக்கு சொன்னதை உங்களுக்கு தனி ஒரு வீடியோவாக போடுறேன். அந்த வீடியோவில் அந்த கைடு வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 to 45 minutes வீடியோ. உங்களுக்கு மேலும் தகவல் தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, அதாவது இந்த கைடுக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு 60 to 70 பவுண்டு பே பண்ணியிருக்கேன். அதாவது 6000 to 7000 ரூபாய் நான் பே பண்ணியிருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு வர்த்தான அந்த கண்டென்ட் உங்களுக்கு தெரியணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நான் அந்த வீடியோ போடும்போது நீங்கள் அந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் நம்ம சேனல் நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் புது வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நான் ரெகுலராக ஒரு பர்டிகுலர் டேயில் உங்களுக்கு வீடியோ அப்படின்னு சொல்லி வராது. ஸோ ஒரு நாள் வந்துட்டு நமக்கு டைம் எடுத்து வீடியோ போடும், ஒரு சில நாள் நம்ம வந்து சீக்கிரமாக வீடியோ போடும். ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் பார்க்குற ஃபோட்டோ வந்து ஷெர்னோபில் நியூக்ளியர் பவர் பிளான்ட் ஆக்சிடென்ட் ஆன உடனே அந்த டைமில் எடுத்த ஃபோட்டோஸ். நீங்கள் இந்த பார்க்குற எல்லா பிக்சர்ஸில் இருக்கிறவங்களும் வந்து இந்த லிக்விடேஷன் ப்ராசஸில் நமக்கு ஹெல்ப் பண்ணவங்க தான். அந்த லிக்விடேஷன் ப்ராசஸில் ரேடியேஷனால் இறந்தவங்களுக்கு அந்த கீழே எல்லோ ரேடியேஷன் சிம்பிள் போட்டிருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் கீழே பார்க்குற வீடியோவும் வந்து ரியல் வீடியோ, அந்த லிக்விடேஷன் ப்ராசஸ் டைமில் எடுத்த வீடியோ தான் அது. அந்த கீழே இருக்க சின்ன டிவியில் தெரிகிற வீடியோவை எதில் ஷூட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கீழே அந்த பெட்டிக்குள்ளே இருக்கிற கேமராவில் தான் எடுத்துருக்குறாங்க. இந்த கேமரா வழியாக எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த சின்ன சின்ன ஒயிட் ஸ்பாட்ஸ் அங்கங்கே வந்திருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், ரேடியோ ஆக்டிவ் பார்ட்டிகல்ஸ் வந்து காற்றுல இருந்தப்போ அந்த வீடியோ எடுத்ததுனால அந்த வீடியோ பதிவில் பார்த்திங்கன்னா அங்கங்கே ஒயிட் ஸ்பாட்ஸ் வந்ததாக சொன்னாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களும் அந்த கைடு வந்து ரொம்ப நல்லா சொன்னாங்க.
இப்போ நீங்கள் பார்க்குற ஃபோட்டோஸில் 2 வயதான பெண்மணிகள் நீங்கள் பார்க்க முடியும். அதாவது பிரிபியத் நகரத்தில் நம்ம எவாக்குவேஷனை பற்றி நான் சொன்னோம் இல்லையா, 3 மணி நேரத்தில் மக்களை வந்து வெளியேற்றினாங்கன்னு சொல்லிட்டு. அப்போது ஒரு சிலருக்கு வெளியில் போகவே விருப்பம் இல்லை. வயதான பெண்மணிகள் நாங்கள் இங்கேயே இருந்துக்கிறோன்னு சொல்லும்போது கூட அவங்கள கட்டாயப்படுத்தி வெளியேற்றினாங்க. அவங்க வளர்த்த ஒரு பூனைக்குட்டியை அவங்க வந்து கையில் எடுத்துகிட்டு எப்படி அழுதுகிட்டே வெளியில் போகிறாங்க பாருங்கள். இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம வந்து சொல்லும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் அவங்கக்கிட்ட கேட்டேன், இதை பற்றி நீங்கள் தினமும் நீங்கள் வந்து பேசுகிறீங்களே, உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்காதா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க சொன்னாங்க, இதுதான் எங்களோட வேலை. அப்போ மனசு கஷ்டப்பட்டு என்ன பண்ண முடியும், தினமும் கஷ்டப்பட முடியுமா? ஒரு ஒரு நேரத்தில் யோசிக்கும் போது ஒரு கோவம் தான் வரும். இது இந்த மாதிரி பண்ணியிருக்க வேண்டாமே அப்படிங்கிற ஒரு கோவம் வரும். அந்த ரஷ்யர்கள் மேலே அந்த உக்ரைனியன்ஸ்க்கு இருக்கிற கோவம் அந்த இடத்துல எனக்கு தெளிவாக தெரிய ஆரம்பிச்சுது. இது வந்து இன்னும் பல பேர்கிட்ட நான் இதே கேள்வியை கேட்டேன். அவங்கக்கிட்டேயும் இதே மாதிரியான ஒரு பதில் தான் வந்துச்சுன்னு நம்ம சொல்லலாம். இப்போ நீங்கள் பார்க்குற அத்தனை ஃபோட்டோஸில் இருக்கிற ஹிஸ்ட்ரி நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த லிக்விடேஷன் ப்ராசஸில் அந்த ஆக்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் என்ன மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னு தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குற அந்த பொம்மை மேலே இருக்கிற அந்த மெட்டீரியல் கூட பார்த்தீங்கன்னா, அந்த ஏப்ரன் மாதிரியான தடுப்பு இதெல்லாம் போட்டிருக்காங்க இல்லையா, அது எல்லாமே லெட் அப்படிங்கிற ஒரு மெட்டல்னால் உருவாக்கப்பட்டது தான். அந்த லெட் வந்து உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும் ரேடியேஷன்லேருந்து. அப்படிங்கிறதுனால அப்போ இருந்த அவைலபிலிட்டி, அப்போ இருந்த ரிசோர்ஸ் வச்சு அவங்க ஒரு லெட் மெட்டல்லால் ஒரு ஏப்ரன், கீழே ஒரு தடுப்பு, காலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஷூக்கு அடியில் சோலில் கூட வந்துட்டு ஒரு லெட் மெட்டலை வச்சுட்டு போனதாக நம்ம கேள்விப்பட்டேன். ஸோ இந்த அம்மா நிறைய விஷயங்கள் இதை பற்றி நமக்கு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அந்த எபிசோடு வந்து கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருந்தாலும் நீங்கள் தொடர்ந்து அந்த வீடியோவை நீங்கள் வந்து முழுசாக பாருங்கள். நீங்கள் அந்த வீடியோ வந்து இன்னொரு 1 or 2 வீக்ஸில் உங்களுக்கு நான் ரிலீஸ் பண்ணுறேன். கண்டிப்பாக அதில் உங்களுக்கு நிறைய தகவல்கள் தெரிய வரும். இது எல்லாமே கேட்கும்போது ரொம்பவே மனசு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. அது கண்டிப்பாக தவிர்க்கவே முடியாது. ஏன்னா நம்ம ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம், நம்ம செர்னோபில் பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்துட்டு ஒரு சந்தோஷமாக ஒரு ப்ரௌடான மூமெண்ட் கிடையாது இல்லையா அவங்களுக்கு. அது அவங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டப்படுற ஒரு விஷயம். இன்றைக்கும் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இதனால் வந்து தைராய்டு கேன்சர் கேசஸ் ஜென்ரலாகவே ரொம்ப அதிகமாக இருக்குது. கூடவே வந்து இயற்கையாகவே குழந்தை பெற்றுக்கிற தன்மை வந்து பெண்களுக்கு கம்மியாயிட்டு தான் அவங்க சொல்கிறாங்க. நிறைய பெண்கள் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் மூலமாக தான் பெண்கள் குழந்தை பெற்றுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அங்கே இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான கேசஸ் வந்து ரொம்ப அதிகமாயிட்டு தான் சொல்கிறாங்க. ஸோ இன்றளவும் அந்த பாதிப்பு கண்டிப்பாக இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற பிக்சர்ஸ், இந்த யூனிஃபார்ம் எல்லாமே அப்போ அந்த லிக்விடேஷன் ப்ராசஸில் அங்கேருந்த ஆஃபீஸர்ஸ் யூஸ் பண்ண யூனிஃபார்ம்ஸ், அவங்க வாங்கின மெடல், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அவங்க கடைசியாக எழுதின கடிதங்கள், அப்படியே வந்து அவங்க யூஸ் பண்ண எக்யூப்மெண்ட்ஸ், அதெல்லாமே தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ இது ஒவ்வொன்றுத்துக்கும் பின்னாடி பெரிய வரலாறு இருக்குது. நம்ம அந்தளவுக்கு நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப சின்ன வீடியோவில் அதை நம்ம சொல்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் நான் முக்கியமான ஒரு சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு எடுத்து வச்சு சொல்லிகிட்ருக்கேன். இப்போ இதில் ஒரு முக்கியமான விஷயம் அந்த அம்மா சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சோவியத் யூனியன் டைமில் இளைஞர்கள் கண்டிப்பாக 2 வருஷம் மிலிட்ரி சர்வீஸ் பண்ணணுமா, இது கட்டாயம். ஆனால் இந்த ஆக்சிடென்ட் நடந்தப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் 2 நிமிஷம் வந்து எனக்கு கிளியர் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னா நம்ம அந்த 2 வருஷம் மிலிட்ரி சர்வீஸை நாங்கள் கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்துக்கோங்க, 2 நிமிஷம் வேலைக்காக 2 வருஷம் சர்வீஸே வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இந்த 2 நிமிஷம் வேலை எவ்வளவு ஆபத்தான விஷயம்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது செகண்ட் ரூம். அதில் பிரிபியத் ரிவரோட ஒரு 3D மாடல் மாதிரியான ஒரு இடத்த தான் செட் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு குழந்தைங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து இது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லா புரியிற மாதிரியாக ஒரு செட்டப் தான் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற அந்த ட்ராலி மாதிரியான செட்டப் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிலக்கரி சுரங்கத்தில் வந்து ஒரு காலத்தில் இது பயன்படுத்தியிருக்காங்க. ஒரு ட்ராலி மாதிரி இருக்கும். அதாவது எப்படின்னா, ஒரு ரயில் தண்டவாளத்தில் அந்த கேரேஜஸ் வந்துட்டு மேலே வரும். அந்த மாதிரியான ஒரு செட்டப் தான் இங்கே லிக்விடேஷன் ப்ராசஸில் க்ளீனிங்கில் யூஸ் பண்ணியிருக்காங்க.
செர்னோபில் அணு உலையில் விபத்து எப்படி நடந்துச்சுங்கிற வரைக்கும் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்போ அந்த ஆக்சிடெண்ட் நடந்ததுக்கு அப்புறம் நடந்த க்ளீனிங் ப்ராசஸ், அதாவது லிக்விடேஷன் ப்ராசஸ் பற்றி பார்க்கலாம். இந்த விபத்து நடந்த உடனே சிறிது நேரத்திலேயே ஃபயர் ஃபைட்டர்ஸ் அங்கே வந்திருக்காங்க. தீயணைப்புத்துறை அங்கே வந்து அங்கேருந்து தீயை முதல்ல அணைக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா மிலிட்ரி ஹெலிகாப்டர்ஸ் மூலமாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர் மேலே தூரத்தில் இருந்து பார்த்திங்கன்னா மண், கிளே, டோலமைட், லெட், போரன் கார்பைட் இந்த மாதிரியான மெட்டீரியல்ஸை வந்துட்டு மேலேருந்து போட்டிருக்காங்க. கூடவே பேராஷூட் அந்த மாதிரியான விஷயங்களையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த ஹெலிகாப்டர்ஸ் டோரை நீங்கள் திறந்து நீங்கள் ஒவ்வொரு தடையும் போடும்போது அந்த ரேடியேஷன் பாதிப்பு உள்ள மக்களுக்கு வருங்கிறதுனால பேராஷூட்டையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆக்சிடெண்ட் ஆன சிறிது நேரத்திலேயே, அடுத்த நாள் ஆக்சிடெண்ட் ஆகி 36 மணி நேரத்திலேயே அங்கேருந்த மக்கள் கிட்டத்தட்ட 1,60,000 பேர் மக்களை வெளியேற்றியிருக்காங்க. விபத்து நடந்து 24 நாட்களுக்கு அப்புறம், அதாவது 20 மே 1986 ஒரு சில மாதங்கள் ஒரு கட்டுமான பணி நடந்திருக்கு. அதாவது ஆக்சிடெண்ட் ஆன இடத்த மேலே கான்க்ரீட் போட்டு மூட முயற்சி பண்ணியிருக்காங்க. இது ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு நிலைச்சு இருந்தாலும் ஒரு தொடர்ந்து ரொம்ப வருஷத்துக்கு இருக்காது அப்படிங்கிறதுனாலையும், உள்ளே இருக்கிற ரேடியோ ஆக்டிவ் பார்ட்டிகல்ஸோட லைஃப் வந்து அதை விட அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனாலையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு 30 வருஷத்துக்கு அப்புறம் 2016 நியூ சேஃப் கண்டெய்ன்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் இப்போ நீங்கள் பார்க்குற டோம் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர். இப்போ நீங்கள் அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் அப்படின்னு பார்த்தாலே ஒரு பெரிய டோம் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த கவரை வந்துட்டு பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து நிறையா வந்து ஒரு உலக சாதனையெல்லாம் இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த ஒரே இதில் நகர்த்தியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சாதனையெல்லாம் கூட அது படைச்சிருக்குன்னு சொல்லலாம். ஆனால் அந்த சேஃப் கண்டெய்ன்மெண்ட் கூட ஒரு 100 வருஷத்துக்கு தான் நமக்கு வந்து உபயோகப்படும்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் பார்க்குற கொடிகள் கூட இந்த சேஃப் கண்டெய்ன்மெண்ட்டுக்கும் லிக்விடேஷன் ப்ராசஸ்க்கும் உலக நாடுகள் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்களோட கொடிகளை தான் இங்கே வச்சுருக்காங்க. சரி, இப்போது ஆக்சிடெண்ட் ஆனது தான் முதல் தடவையாக வந்து நடந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 1986 நடந்த ஆக்சிடெண்ட்டுக்கு முன்னாடியே ஒரு சில சின்ன சின்ன ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு. அது ஆக்சுவலி சீரியஸாகவே எடுத்திருந்தாங்க அப்படின்னா ஒருவேளை இந்த பிரச்சனை நடக்காமல் கூட இருந்திருக்கலாம். 1982 வந்து ரியாக்டர் 1 வந்து பார்ஷியலி வந்து மெல்ட் டவுன் ஆகிருக்கு. அதுவும் கிட்டத்தட்ட ஒரு சீரியஸான பிரச்சனை தான். அதுக்கப்புறம் 1984 ரியாக்டர் 3 ஒரு சில இன்சிடெண்ட் நடந்திருக்கு. இதுக்கப்புறமும், அதாவது ஆக்சிடெண்ட் ஆனதுக்கு அப்புறமும் கூட 1991 ரியாக்டர் 2 வந்து ஃபயர் வந்திருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சிடெண்ட் ஆனதுக்கு அப்புறம் அவங்க ஒட்டுமொத்தமாக மற்ற 3 ரியாக்டரையும் க்ளோஸ் பண்ணலை. அவங்க வந்து நேஷ்னல் ஷார்ட்டேஜ்க்காகவும் இருந்த தேவைக்காகவும் அந்த வச்சிருந்த யூனிட்டையும் ரன் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், இப்போ இருக்கிற அந்த ரேடியேஷன் பாதிப்புகளோடையே அவங்க தொடர்ந்து நடத்திக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த லிக்விடேஷன் ப்ராசஸ் டைமில் ஒரு ஹெலிகாப்டர் வந்து ஆக்சிடெண்ட் ஆச்சு. அந்த ஹெலிகாப்டரோட ரோட்டார் தான் அது, அந்த பிளேடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் அங்கே மேலே மாட்டி வச்சுருக்காங்க. அதில் இறந்தவங்களோட ஃபோட்டோவும் அது மேலேயே வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம அடுத்தது பார்க்குறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். அதாவது என்னென்னா, ஒரு மியூட்டேட்டான ஒரு பிக்கோட ஒரு சின்ன ஸ்கெலிட்டன் தான் இங்கே வச்சுருக்காங்க. இந்த பிக் வந்து பார்த்திங்கன்னா 2 உடம்பு இருக்கும், ஒரு தலை இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரேடியேஷன் பாதிப்புனால அங்கே உருவான கருவெல்லாம் வந்து இந்த மாதிரி பாதிப்புக்குள்ளாச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மிஷின் வந்து உங்களுக்கு உடம்புல ரேடியேஷன் எந்த பகுதியில் ஒரு ரேடியேட்டிங் பார்ட்டிகல்ஸ் வந்து ஏதாவது நீங்கள் கேரி பண்ணிங்கன்னா அது காட்டி கொடுத்துரும். ஸோ நீங்கள் போய் திருப்பியும் க்ளீன் பண்ணிட்டு தான் நீங்கள் வரணும். இது சும்மா இங்கே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பர்பஸ்க்காக வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து குழந்தைங்க, ஸ்கூல் குழந்தைங்களுக்கெல்லாம் வந்தாங்கன்னா ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக அவங்க பட்டனை தட்டினா வந்து ரெட் வரும், அந்த மாதிரி வந்து வச்சுருக்காங்க. பட் நம்ம செர்னோபில் எபிசோட்ஸில் வந்து இதை நம்ம யூஸ் பண்ணுறதை நீங்கள் பார்க்க முடியும். ஏன்னா ஒரு ஜோன்லேருந்து நீங்கள் வெளியில் வரும்போது உங்கள் உடம்புல எதுவுமே ரேடியேஷன்
பார்ட்டிகல்ஸ் இல்லாமல் இருக்கணும். ஸோ அதை வந்து எப்படி செக் பண்ணுறாங்க, அப்புறம் வண்டியிலலாம் ரேடியேஷன் பார்ட்டிகல்ஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஃபர்தர் எபிசோட்ஸில் உங்களுக்கு தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். அதிலெல்லாம் நிறைய விஷயங்கள் வரப்போகுது. இப்போ நீங்கள் பார்க்குற ஃபோட்டோஸ் கூட பார்த்தீங்கன்னா முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு கம்பேரிசன் ஃபோட்டோ மாதிரி. நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டில் பார்க்குறது எல்லாமே அப்போ எடுத்தது, அதாவது 1970 அந்த 1986 இந்த டைமில் எடுத்தது. இப்போ நீங்கள் பார்க்குற ஃபோட்டோஸ் அந்த பார்த்தீங்கன்னா எல்லாமே கலரில் இருக்கும். அதெல்லாமே இப்போ அந்த காடு எப்படி வந்து இயற்கை வந்து எப்படி ஆக்கிரமிச்சிருச்சு அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம். இப்போ நம்ம அடுத்து பார்க்குறது கூட ரொம்ப முக்கியமான ஒரு இடம்னு சொல்லலாம். பிரிபியத் நகரத்தில் மே 1 1986 இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க் திறக்கிறதுக்காக இவ்வளோ பெரிய ஒரு ஜைஜாண்டிக்கான ஒரு ராட்டினம் வந்து அங்கே அமைச்சிருக்காங்க. இந்த ராட்டினம் பேர் ஃபெர்ரிஸ் வீல். ஆனால் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 26 ஆக்சிடென்ட் ஆகி ஏப்ரல் 27 1986 மக்கள் வெளியேறிட்டாங்க. அதனால் இந்த ராட்டினம் இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கை மக்களால் பயன்படுத்தவே படலை அப்படிங்கிறதா உண்மை. இப்போ நம்ம திரும்பவும் அந்த பழைய ஃபோட்டோ புது ஃபோட்டோ இந்த கம்பேரிசன் தான் பார்த்துட்ருக்கோம். இது செல்ஃப் எக்ஸ்ப்ளனேட்ரி தான். இதில் இப்போ புதுசாக சொல்கிறதுக்குன்னு ஒன்றும் இல்லை. ஏன்னா நம்ம இந்த இடத்துக்கு எல்லாத்துக்குமே நம்ம போயிருக்கோம். அந்தந்த இடம் வரும்போது நான் அந்த இடத்த பற்றின விஷயங்கள் உங்களுக்கு நான் சேகரித்து சொல்கிறேன். இப்போதைக்கு நீங்களே இதை வந்து செல்ஃப் எக்ஸ்ப்ளனேட்ரியாக நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம பார்க்குற இந்த கடைசி ரூம் வந்து செர்னோபில் மியூசியம்லேயே ரொம்ப முக்கியமான ஒரு இடம்னு சொல்லலாம். நல்ல பயங்கரமான ஒரு ஆர்ட் ஒர்க்ஸ் எல்லாம் இருக்கும் இதில். அடிப்படையிலேயே வந்து பார்த்திங்கன்னா யுக்ரைன் வந்து ஒரு கிறிஸ்துவ நாடு. ஸோ அதற்கான அறிகுறிகள் உங்களுக்கு அங்கங்கே தெரியும். இப்போ நம்ம அடுத்து பார்க்குற இந்த மனுஷன் கூட பார்த்திங்கன்னா ஒரு கேஸ் மாஸ்க் வந்து அந்த டைமில் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சின்ன ஐடியா நமக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தது வந்து நம்ம சீலிங்கை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், அதில் வேர்ல்டு மேப் இருக்கும். அந்த வேர்ல்டு மேப்பில் எங்கெல்லாம் லைட் எரியுதோ அங்கெல்லாம் நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருக்குது அப்படிங்கிறத ஒரு சின்ன அறிகுறி. அதில் ஒரு இடத்துல ரெட் லைட்டில் எரியும். அந்த ரெட் லைட் வந்து செர்னோபில் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை குறிக்குது. ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கோல்டால் அப்படியே இருந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு நல்ல லைட்டிங் எல்லாம் போட்டு செமையாக இருந்துச்சு. நிறைய இன்ஃபர்மேஷன் இங்கே கொட்டி கிடக்குதுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு இங்கே நிறைய பயன்படும். நமக்கு இதுலேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு ஜென்ரலான பாடம் என்ன அப்படிங்கிறத மட்டும் நம்ம யோசிச்சுக்கணும். இந்த மாதிரி பாதிப்பு வந்துச்சு அப்படின்னா நம்ம ஊர் என்ன ஆகும், நம்ம அதுலேருந்து நம்ம எப்படி வந்து நம்மளை காத்துக்க போகிறோம் அப்படிங்கிற விஷயங்கள் தான் நம்ம வந்து யோசிச்சுக்கணும். ஸோ இங்கே எப்படியெல்லாம் வந்து இந்த ஹிஸ்ட்ரியில் வந்து இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரியெல்லாம் இருந்துச்சு, இதில் அவங்க என்னெல்லாம் தப்பு பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு லெசன் தான் இது நமக்கு. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ரூம்னு சொல்லலாம். இந்த கைட் சர்வீஸ் பற்றி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க ரொம்ப கைண்டாக பேசினாங்க. உண்மையாலுமே வந்து நம்ம கேமராவுக்கு வந்து நல்லா ஒத்துழைப்பு கொடுத்து நிறையா பேசினாங்க. அவங்க அடிப்படையிலே ஒரு டீச்சர் அம்மா. ஸோ நான் கேமராவை ஆப்ரேட் பண்ணுறதுல கொஞ்சம் பிஸியாக இருக்கும் போதெல்லாம் நான் என்ன சொன்னேன்னு புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி கேள்வியெல்லாம் என்னை கேட்டாங்க. ஸோ வந்து கவனம் வந்து சிதறாமல் என்னை பார்த்து நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லணும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படியும் நம்ம வந்து இந்த நிறைய கேமராஸ் நான் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்ததுனால, ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் நான் செர்னோபில் போகிறதே வந்து
360 டிகிரி வீடியோ எங்களோட விர்ச்சுவல் ரியாலிட்டி எங்கள் பிஸ்னஸ்க்காக. ஸோ கூடவே நம்ம யூடியூப்காக அந்த வீடியோஸ் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால் நிறைய கேமராஸ் நான் ஹேண்டில் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு அட் அ டைமில். ஸோ ஆனாலும் அவங்க வந்து அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்கன்னு சொல்லலாம். ரொம்பவே வந்து கைண்டாக பேசினாங்க. இப்போ நீங்கள் மேலே சீலிங்கில் பார்த்தீங்கன்னா கூட இந்த லைட்டெல்லாம் போட்டிருக்கிறது வந்து எங்கெல்லாம் நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஐடியாக்காக. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த எக்யூப்மெண்ட் எல்லாமே இந்த ரேடியேஷன் லெவல்ஸை செக் பண்ணுறதுக்காக அப்போ யூஸ் பண்ண கருவிகளாக இருக்கலாம். ஸோ நம்ம அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்சிடெண்ட் நடந்தப்போ அங்கே ப்ரெக்னெண்ட்டாக இருந்த லேடிஸ்க்கு பிறந்த குழந்தைகள் தான் இத்தனை பேரும். இவங்க எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வகையில் இந்த ரேடியேஷன் பாதிப்பு இருக்குது. ஆட்டிசமாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு உடல் குறைபாடு இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிற குழந்தைகள் தான் இவங்க. அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருந்த லேடிஸ் நிறையா பேருக்கு குழந்தைகள் இறந்தே பிறந்திருக்கு. அதுக்கப்புறமும் பிறந்ததுக்கப்புறமும் இறந்த குழந்தைகளும் இருக்கிறாங்க. இந்த ஃபோட்டோஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தைகள் அத்தனை பேரும் வந்து கேர் இதில் இருக்கிறதா சொல்கிறாங்க. சோஷியல் கேர்னு சொல்லுவாங்க இல்லையா? ஏன்னா அவங்க எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்குது. ஸோ இவங்க எல்லாருக்குமே அந்த ஒரு பாதுகாப்பு இதில் தான் இருக்கிறதா சொல்கிறாங்க. இது கொஞ்சம் மனதுக்கு நெருடலாக இருந்த ஒரு விஷயம்னு சொல்லலாம். அதாவது எப்படி நம்ம பண்ணுற ஒரு ஆக்ஷன் நம்மளோட அடுத்த தலைமுறையை பாதிக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துக்காட்டு. அது மட்டும் இல்லை, நீங்கள் அங்கே பாருங்கள், இன்னுமே நிறையா ஃபோட்டோஸ் இருக்குது. ஸோ இத்தனை குழந்தைகள் வந்துட்டு அங்கே அந்த டைமில் அந்த மக்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தவங்க பெற்றெடுத்த குழந்தைகள் தான். ஸோ இப்போ நம்ம கடைசியாக பார்க்குற இந்த இடம் பார்த்திங்கன்னா, அந்த யூனிட் 4 ரியாக்டர் ஹால் வெடித்தது இல்லையா, அந்த கோர், அந்த இடத்தோட ஒரு மாதிரி பிம்பம்னு சொல்லலாமா. இந்த மாதிரி தான் நம்ம அங்கே இருக்கோம். இந்த இடத்துக்கும் நம்ம போயிருக்கோம். ஆனால் யூனிட் 4க்கு போகலைங்க. அந்த யூனிட் 4 தான் இப்போ வந்து ஃபுல்லாக மூடி வச்சுருக்காங்க ரேடியேஷனால். ஆனால் நம்ம யூனிட் 3யோட ரியாக்டர் ஹாலுக்கு போயிருக்கோம். ஸோ இதே மாதிரி அங்கேயும் நான் போய் ஒரு பிக்சர் எடுத்திருக்கேன். ஸோ அங்கே வந்து உங்களுக்கு இன்னுமே நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் ஆன் த ஸ்பாட்லேயும் கொடுத்துருக்கேன். அதுக்கான நிறைய தகவல்கள் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் வந்து தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜி. நன்றி, வணக்கம்.